ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வருஷமாக ஹீரோயின் மேலே ஹீரோக்கு க்ரஷ். பட் ஆனால் எப்படி லவ் பண்ண வைக்கிறதுனே தெரியல. அதனால என்னென்ன பொய்யெல்லாம் சொல்கிறான், எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுறான், எப்படி ஹீரோயினை லவ் பண்ண வச்சான் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியை பார்ப்போம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு அம்மா கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி கடாசி நம்ம ஹீரோயினை வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே கரண்டி பேனு எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அடியே உனக்கு பாவம் போனா போது, நீ ரொம்ப கஷ்டப்படுறிய இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து வீடு கொடுத்தா என் பிள்ளையே நீ கரெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அடி பாவி கேள்வி, நான் ஒன்றும் உன் பிள்ளைய கரெக்ட் பண்ணல, அவன் தான் நாயாவது ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் தான் என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான், அது தெரியாம நீ என்னையே இப்படி கத்திக்கிட்டு என்ன அடிச்சு துரத்தலான்னு நீ பாக்குறியா? இதை பாரு, உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டதையே தூக்கி அவங்க மண்டையிலே அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் அவ யோசிக்கிறா, ஐயோ நம்ம ஏன் இவ்வளவு கரெக்டா விடுன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கதறி அடிச்சு ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிடுறா. கொலை பண்ணிட்டா, என்ன கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமாவும் வந்து விடாம ஹீரோயினை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் இப்பதான் வரான். ஏன்னா அவங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்றாரு. அந்த விஷயம் பிடிக்காததுனாலயே இவ்வளோ நாளுமே ஊர் பக்கமே வரல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்ப தாத்தா வந்து உடம்பு முடியாம இருக்கிறதுனால வேற வழியே இல்லை நமக்கு, அவர் சொல்றது கொஞ்சம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்ட் டேட்ல ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோவோட கசின் பிரதர். 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து நீ கோச்சிக்கிட்டு ஓடி போன, இப்பதான் நீ திரும்பி வரணும்னு உனக்கு தோணுச்சா? எப்படி நீ ஒத்துக்கிட்ட தாத்தா அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது, வேற வழி என்னடா இருக்கு எனக்கு, இப்போதைக்கு அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு எனக்கு உன்னை பிடிக்காதுமா, அதே மாதிரி நீயும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு அவகிட்ட காலில் வந்து கதறணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஒரு காஃபி ஷாப்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப தாத்தா பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு வர டைம் ஆயிடுச்சுடா, அங்கதான் வரலாம், அவ பேரு மோஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்பதான் பாட்டி துரத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, எங்கடா ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையோட ஓடி வந்தவ ஹீரோவோட டேபிளுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த பாட்டி தேடி பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப சரி கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோயின் வெளியில வர பாக்குறா. அந்த டைமுக்கு பார்த்தா ஒரு பொண்ணோட கால் தெரியுது. அதாவது இந்த பிளைண்ட் டேட் பொண்ணு வந்துட்டா போல. ஐயோ நம்ம தப்பான நேரத்துல வந்துட்டோமோ அப்படின்னு ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. அப்பதான் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நீ பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அதனால நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இப்பதான் பாக்குறா, பெண் நீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான், அதாவது பிஇ டீச்சர். இவளும் இவளோட ஃப்ரெண்டும் ஒன்னா காலேஜ்ல படிக்கும் போது இவளுங்க ரொம்ப வீக்கா இருந்திருப்பாளுங்க போல, ஓடக்கூட முடியல. காலேஜ்ல பிசிக்கல் எஜுகேஷன்லாம் கிளாஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு தான் வந்து நம்ம ஹீரோ டீச்சரா இருந்திருக்கான். இவங்களால முடியல அப்படின்னாலும் ஹீரோ விட மாட்டான், அவங்க 2 பேரையும் வச்சு செய்வான். நீங்க உங்களால முடியலன்னு சொன்னா இன்னும் 4 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஓடணும் அப்படின்னு சொல்லுவான். ஐயோ ஐயா ஏதாவது பார்த்து பண்ணுங்கய்யா, தயவு செஞ்சு, எங்களால உண்மையாவே முடியலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியவே முடியாது, உன்னால முடியல அப்படின்னா கண்டிப்பா இன்னும் 4 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆட போயா, உங்ககிட்ட கேட்டதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு திட்டுறா. அப்பதான் இந்த பிளைண்ட் வந்த பொண்ணு, கீழே என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி டேபிளுக்கு கீழே பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு என்ன தப்பா நினைச்சுக்கிறானா, ஒரு வேலை இது எல்லாமே உன்னோட வேலையா, இவளை நீ வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவளை கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால இது எல்லாம் கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. போதுமா, பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா, உனக்கு சந்தோஷமாயிடுச்சா, என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சியோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டியா, என் கல்யாணத்தையும் நீ கெடுத்துட்ட, மரியாதையா வெளியில வா அப்படின்னு சொல்லி இவன் பிளேட்டையே மாத்துறான். ஐயோ டீச்சர், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, உண்மையாவே நான் வேணும்னு பண்ணல, என்ன ஒரு பாட்டிமா துரத்திக்கிட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு பயந்து இங்க ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் தெரியாம ஒளிஞ்சேன், நீங்க இருக்கீங்கன்னு நான் கவனிக்கல, நீங்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் பண்ணிடுறேன், நான் வேணா அவங்க கிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேக்குறா. தாத்தா ஃபோன் பண்ணி ஹீரோவை உடனே திட்டிக்கிட்டு இருக்காரு. இனிமே வந்துட்டு எதையும் அரேஞ்ச் பண்ணாதீங்க, மற்ற எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு மருமக தானே வேணும்,
உங்க மருமக கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல எப்ப லவ் வந்தது அப்படின்றது தான் காட்டுறாங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரைனிங் சென்டர்ல ஹீரோ வந்து இருந்த ரூமோட டோர் வந்து லாக் ஆயிட்டு இருக்கும். அந்த டைமுக்கு அங்க ஃபுல்லா இருட்டாயிருக்கும், கரண்ட்டும் இருந்திருக்காது. இவனுக்கு இருட்டுனா பயங்கரமான பயம். அதனால இவன் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை வந்துட்டு ஹீரோயின் தான் தேடி பார்த்திருக்கா, அவ தான் வந்து காப்பாத்திருக்கா. அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல பயங்கரமான ஒரு லவ் வர ஆரம்பிச்சிடுச்சு. டக்குனு ஹீரோ என்ன கேட்டுறான் ப்ரெசென்ட்லன்னு பார்த்தா, நீ வந்து என் கல்யாணத்துக்கு எடுத்துட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஆர்மிலேருந்து இங்கே வந்தேன். எங்கள் தாத்தா வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால நீ என்ன பண்ணுறேன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் அடே கொஞ்ச நேரம் சும்மா ஒளிஞ்சிட்டு போகலாம் நீங்கள் வந்தேன்டா, அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் என்னை இழுத்து விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி திரு முழிக்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை அவசரப்படுத்தவும் இல்லை, பொறுமையா யோசித்து இப்பவே மட்டும் பதில மட்டும் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் திருன்னு முயற்சிக்கிட்டு இருக்கா. இதை பாரு, திரும்பவும் நான் ஆர்மிக்கு போகிற ஐடியாவில் இல்லை, நான் இங்கேயே எதனா ஒர்க் தான் பண்ண போகிறேன். என்னோட தாத்தா வந்துட்டு இங்கே தான் இருக்காரு, எனக்கு எதனா கொஞ்சமாக காசு கொடுத்தாருன்னா நான் ட்ரக் எதனா வாங்கி கூட டிரைவராக ஓட்டி சம்பாரிச்சிருவேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல, உனக்கு ஓகேயான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்போதான் யோசிக்கிறா. இப்போதான் இந்த பொம்பளை வீட்டை விட்டு வேற தோர்த்துச்சு, சரி ஓகே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு தங்கறதுக்கும் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவளுமே என்ன பண்றான்னா ஓகே சொல்லிடுறா. அப்போ நம்ம 2 பேரும் எங்க தங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, கவலை இல்லை, ஒரு சின்ன வீடு இருக்கு, அது நான் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன், அந்த வீட்லயே தங்கிக்கலாம் அப்படின்னு போது, அப்பாடா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஐயோ என்னடா இவ இவ்வளோ ஈஸியா சம்மதிச்சிட்டான்னு நம்ம ஹீரோக்கே செம்ம ஷாக்கு. அடுத்து என்ன, 2 பேருமே போறாங்க. உடனே அவங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்க. கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் வந்து இன்னும் அந்த திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு, ஸோ 2 நாள் மட்டும் உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கு, அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்றா. இப்போதான் இவன் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் கசினுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது வந்து டபுள் பெட்ரூம் ஒரே ஒரு வீடு மட்டும் அரேஞ்ச் பண்ணடா, வேற ஆப்ஷனே இல்லை, உனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ நேரா போய் ஃப்ரெண்டு கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்னது, நம்ம பிடி டீச்சரையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ, என்னடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து சொல்ற ஒரு நாள்லயே, அது எப்படி உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவளை வளர்த்த ஒரு மாமங்காரன் இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது. இந்த மாமங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை கட்டிக்கோ அவனை கட்டிக்கோ, எனக்கு காசு வரும், இல்லைன்னா இவகிட்ட காசு கேட்டு இவளை அடிக்கிறது, இதே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இவளால பொறுத்துக்கவே முடியாம ஒரு கண்ணாடி ட்ரேவை எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சிட்டு இருக்கா. மாமங்காரனுக்கு மண்டையில உடஞ்ச ரத்தமா வந்துட்டு இருக்கு. பயந்து ஓடி வந்தவ தான். இவன் கண்ணில் படாம இவ தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கா கொஞ்ச நாளாவே. ஸோ ஹீரோ கூட இருந்தா கொஞ்ச நாளைக்கு எனக்கு சேஃப்டியா இருக்கும் இல்லையா, அதனால தாண்டி யோசித்தேன் அப்படின்னு சொல்றா. கடைசியில ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஏதோ ஒண்ணுடி, ஆனா செம ஃபிகர்டி, அவரு எப்படிதான் வளைச்சு போட்டியோ, சான்ஸே இல்லை, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு அவனுக்கு இப்ப பொண்டாட்டி, என்கிட்டயும் அவனை பத்தி வர்ணிச்செல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். சரி அதெல்லாம் விடு, மத்ததெல்லாம் எப்படி, அதுக்கப்புறம் நாளையில இருந்து நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தங்க போறீங்க, ஒரே ரூம்ல தங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் முடியாது, நாங்க 2 பேரும் வேற வேற ரூம்ல தான் தங்குவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடி பாவி, என்னதான் நீ வந்து அக்ரிமெண்ட் கல்யாணமா பண்ணிக்கிட்டீனாலும் அந்த கல்யாணம் அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நீ வந்து பொண்டாட்டி, அவர் புருஷன் தானே, அப்ப நீங்க ஒன்னா தங்குறதுல யார் உங்களை கேட்க போறா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. நினைக்கும் போதே அப்படியே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நானா போய் கேட்டேன்னா அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான்னா, ஒருவேளை அவனுக்கு அந்த எண்ணமே இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப மான மரியாதையே போயிடும்டி, அதனால நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து கசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப 7 வருஷமா நீ சொல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு எப்படியோ ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிட்ட, சரி அந்த லவ் கர்மத்தை தான் சொல்லி தொலைகிறது, எதுக்கு நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பதான் ஹீரோ மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதை பாருடா, அவ வந்து என்கிட்ட பணம் இருக்குன்னு பார்த்து என்னை லவ் பண்ணக்கூடாது, இல்லை நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு பார்த்து லவ் பண்ணக்கூடாது, அவளுக்காக என் மேல வந்து லவ் வரணும், அது வரைக்கும் நான் சொல்ல போறது கிடையாது, அவளுக்கு என் மேல லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுனாவே போதும், மொட்டி போட்டு ஃபுல்லா சரண்டர் ஆயிடுவேன், என் லைஃபே உன் கையில் தாமா இருக்கு, இந்த லைஃபே உனக்கு தானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான்.
அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் தனியா வீடு கொடுத்தனும் போற நாளுமே வந்துடுது. ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது அவளால வெயிட் தூக்கவே முடியல. அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதை பாரு, என்னதான் இருந்தாலும் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், அதனால இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணும், இதை வெயிட் தூக்குற வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணா இருந்தாலும் நான் இந்த ஹெல்ப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்றா. அப்படி எதனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேனா, இந்த கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, வேணா கையை கொஞ்சமா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு லைட்டா ஹீரோவோட ஷர்ட்டோட கையை மட்டும் புடிச்சுக்கிட்டே போறா. அப்பாடா எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு, வேலை முடிஞ்சதுன்னு உட்காந்தா கரெக்டா தாத்தா என்ட்ரி கொடுத்துட்றாரு. ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டியான், வீடுலாம் வச்சுட்டியான், தனி கொடுத்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியான், ஆனா நீ என்ன கூப்பிடல பத்தியா அப்படின்னு சொல்றாரு. இல்ல தாத்தா, நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேன், நீங்க எதுக்கு அவசரப்பட்டீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அடே இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் வந்துன்னு கேக்குற அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் மேல கை போட்டு ஹீரோ வந்து இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா ஐயோ இவன் என்னடா நம்ம மேலேயே கை போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. தாத்தாக்கு கொஞ்சம் நம்பிக்கையே இல்லை. ஏன்டா நேத்து கூட கல்யாணம் வேணான்னு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட்டையும் கெடுத்து அந்த பொண்ணை ஓட விட்டுட்டேன். இந்த பொண்ணு நீ எப்போ லவ் பண்ண, உங்களுக்குள்ள என்ன நடந்தது, இப்படி சடனாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து நிற்கிறியே, ஒரு வேளை இதெல்லாம் செட்டப்பா போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஐயோ இந்த கிழமை கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் இறுக்கமா பிடிச்சி பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஆமாடா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னியே, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. என்னது 7 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்குள்ள ஹீரோ ஐயோ இந்த கிழமை எல்லாத்தையும் உளறிடுவானோ, ஐயோ தாத்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நைட்டு நீ சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் சரியா, நான் போய் குக் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல நானே நல்லா குக் பண்ணுவேன், நான் குக் பண்றேன், நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்றா. 2 பேருமே கிச்சனுக்கு வந்துடுறாங்க. நீ குக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. நான் குக் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வேலையெல்லாம் நான் நல்லாவே செய்வேன், என்னால் என்ன வெயிட்டு தான் தூக்க முடியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல கவலைப்படாத, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அப்படியே ஹீரோவை செவத்து பக்கமா தள்ளி பிளாக் பண்றா. அடியே என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, நீ சான்ஸே இல்ல ஹேண்ட்ஸமா இருக்க, உன் ஹைட்டு டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஹீரோவை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடியே நீ என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தாத்தா பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்றா. ஹீரோ மனசுக்குள்ள அப்பனா தாத்தா நம்ம வீட்லயே டெய்லி இருந்தா லைஃப் கொஞ்சம் ஜாலியா தான் போகும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறான். எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, இங்க இருக்கிறதுல சின்ன பெட்ரூம் அவ எடுத்துக்கிறா, மாஸ்டர் பெட்ரூம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஓகே அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே தான் இதுதான் ரூமே அப்படின்னு சொல்றா. அப்ப டக்குன்னு தாத்தா வந்து பெட்ல படுத்துக்கிறாரு. என்னது நீங்க கிளம்பலையா அப்படின்னு கேட்கும் போது, நைட்டு இவ்வளோ லேட் ஆச்சு, இப்போ நான் கார் புக் பண்ணி கிளம்பணும், அதெல்லாம் முடியாது, நீங்க 2 பேரும் தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நான் சோஃபால தூங்கிக்கிறேன், நீங்க பெட்ல தூங்கிக்கோங்க, ஏன்னா நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கால் முதுகெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். சூப்பர், அப்பனா ரொம்ப சந்தோஷம், நானே பெட்ல தூங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ டப்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏதோ நான் சும்மா ஒரு ஒப்புக்கு சொன்னா நீங்க தானே சொல்லணும், நீ பெட்ல தூங்குமா, பொம்பளை பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு தூங்க வேணான்னு சொல்லி நீங்க என்னன்னா ஓகேன்னு சொல்லிட்டீங்க, வெக்கமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், போ நீயே பெட்ல படுத்து தூங்கு அப்படின்னு ஒன்னா. அப்பாடா இப்பதான் என் சொர்க்கமே என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ல படுத்துக்கிறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுமே பெட்ல ஓடி வந்து ஹீரோயினை வந்து கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி வரான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடே பெட்ல படுன்னு சொல்லிட்டு என்னடா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. தாத்தா பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரு அப்படின்னும் போது, அட கேவா இதை வேற கதவை தடுத்து எட்டி பாக்குறானா இவன் அப்படின்னு மனசுக்குள்ள ஹீரோயின் நினைச்சுக்கிறா. உங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம், கதவை கூட சாத்தில பாரு அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டிக்கிட்டு கதவை சாத்திட்டு போறாரு. சாரி தாத்தா வந்துட்டு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணுவாரு, நீ தூங்கு, நான் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா எழுந்து போயிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அப்போ ஒரு ஃபோட்டோவை இன்னமும் வச்சுட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னை என்ன லவ் பண்ண வைப்பேன், அதுதான் என்னோட ஒரே வேலை, இப்போதைக்கு வேற எந்த வேலையுமே நான் பார்க்க போறது இல்லை, நீ லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எந்த வேலையாவது பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் காலையில எழுந்து வந்து பார்க்கும் போது தாத்தா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் தங்கியிருக்கலாமே, என்ன அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்குறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன கேட்குறாரா, என் ரூம்ல என் கூடிய தங்கணும்னு தோணுதா என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், அவ குடிச்ச பால் எல்லாத்தையும் இவன் மூஞ்சிலே துப்பிடுறா. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே துடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சாரான். ஹீரோ எங்கேயும் வெளியில் கிளம்பி போயிடுறான். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோட ரூமில் வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன் வெளியில் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவன் கத்துறான், ஃபோன் வச்சிடாது, நீ ரூமுக்கு போகாத, நானே வரேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா ஹீரோயினோட ஃபோட்டோ ஹீரோ வச்சிருந்தாலே அந்த ஃபோட்டோ கீழே கிடக்குது. அதை கரெக்டாக எடுத்து அவள் பார்க்கறதுக்காக திருப்புறா. அதுக்குள்ளே ஹீரோ வந்து டக்குன்னு பிடிங்கிடுறான். இல்லை நானே வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு திரும்பவும் போறான். அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றான்னா ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வரா. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதனால தான் நானே இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் இன்னும் அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணல இல்லையா, இதில் நான் எல்லாமே பக்காவாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது 1 இயர் வந்து நம்மளோட இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் கல்யாணம், அதுக்கப்புறமா வந்து அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடலாம். நடுவுலையே வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நான் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் உடனே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ஹீரோக்கு அட கடவுளே, இதெல்லாம் நான் சைன் பண்ணவே மாட்டேன், இவன் என்ன இப்படி திடுதிப்புன்னு இந்த அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. அடிக்காத ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு ஐயோ ஒரு முக்கியமான கால் வந்துச்சுன்னா அர்ஜென்ட்டாக வெளில போகணும்னு சொல்லி வேகமாக வெளில போயிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினோட மாமன்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அதனால ஆல்ரெடி ஒரு மாப்பிள்ளை பார்த்தான் இல்லையா, அவன் கிட்ட போய் பேசுகிறான். 5 லட்சம் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த பொண்ணை நான் இழுத்துட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுமே ஓகே சொல்லிடுறான். மறுநாளே ஹீரோயினை இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி வர வச்சிடறானுங்க ஏமாத்தி. ஹீரோயின் அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தன் துடிச்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் அது. சும்மா எல்லாமே ஹீரோயினுக்கு பயங்கரமா ஏக்கச்சக்கமா சரக்கு வேற ஊற்றி விட்டுறானுங்க. இந்த ஊர்லயே இவளை வச்சுட்டு இருக்க கூடாது, வேலைக்காகாது, அதனால ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடணும் நைட்டோட நைட்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க ஹீரோயின்னு இடம் மாத்துறானுங்க. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கசின் இருக்கான் இல்லையா, அவன் இதை பார்த்துடுறான். எங்க ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு இதை பாரு, நீ இவ்வளோ நேரமா முடிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கிறோம், அதுக்கப்புறம் நாளைக்கே வந்து வேற ஊர்ல போய் செட்டில் ஆகுறோம், நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு அவன் கதை மேல கதையா பேசிக்கிட்டு இருக்கான். அடே அவ ஆல்ரெடி எனக்கு பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடி வந்து மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடுறா. அவ வேற ஆல்ரெடி பயங்கர போதையில இருக்கா இல்லையா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இனிமே உனக்கு இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது, நான் கூடயே இருந்து பார்த்துப்பேன் உன்ன அப்படின்னு சொல்லும் போது 1 இயர் கழிச்சு அப்ப என்னை யார் பார்த்துப்பா, அதனால அதெல்லாம் முடியாது, நானே தான் என்னை பார்த்துக்கணும், என்ன நான் எப்படி பார்த்துக்கணுன்றதை தான் ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட மறுநாள் செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா. அவன் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆச்சு. நாளே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காதீங்க, எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கை கால்லாம் வலிக்குது அப்படின்னும் போது நீ தானே நான் உன்னை பார்த்துக்க தேவையில்ல, நீயே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்ன, அப்போ நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வந்துட்டு எதிரி ஒன்று அடிக்க வரும்போது அவங்ககிட்டயும் டே கை கால்லாம் வலிக்குதுரா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்டான்னு கேட்பியா என்ன அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். சே தெரியாமல் இவங்கிட்ட வந்து சிக்கிட்டோமேனு ஹீரோயின் பதறா. ஃபைனலாக என்னை வந்து நீ கீழே தள்ளிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உன்னை இதோட விட்டுறேன், இதோட உனக்கு ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னது நான் வந்து உங்களை கீழே தள்ளணுமா, சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறா. அடே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் முட்டி அவனை கீழே தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்குறா. அவளால் எப்படி அவனை முட்டி கீழே தள்ள முடியும், அவன் அழகாக வேற ஒரு விதமான போஸ்டில் பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கான். ஐயோ என் கால் போச்சு, கால் வலிக்குது, விட்டுருங்க அப்படின்னு கதறா. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படியா மட்டுத்தனமாக விளையாடுவீங்க, பாருங்க என் காலே திரும்பிக்கிச்சு, என் காலை எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ஒரு தள்ளுறா. அப்ப என்ன ஆகுது, எப்பயும் போலதான் டக்குனு ஹீரோயினே போய் ஹீரோவை கிஸ் பண்ணி விட்டுறா. ஐயோ சாரி தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோ விடுவானா, ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, அடி என்னடா பண்றன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அங்கிருந்து எழுந்து தலை தெறிக்க ஓடி வந்துடுறா. ஐயோ பகவானே என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு அவசரமா ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றா. ஐயோ எசுக்கு பெசுக்கா இப்படியெல்லாம் ஆயிடுச்சுடி, அவன் வேற என்ன கிஸ் பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அவன் உன்னை கிஸ் பண்ணா, ஆனா நீ என்ன பண்ண, ஓடி வந்துட்டியா, அடி பாவி அசிங்கமா போச்சுடி, ஏன்டி இப்படி ஓடி வந்த அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. சரி நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ நாளைக்கு வந்துரு,
அதுவும் டைமுக்கு வந்துடு, ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. சரி சரி வர நீ வெய் அப்படின்னு சொல்லி வச்சிடறா கோவமா. ஆக்கப்பூர்வமா இவங்க போய் 2 பேரும் எதனா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே வந்துட்டு மேல் மாடல் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடியே இங்க ஏண்டி என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆமா, நீ தான் ஒரு கிசுக்கே அலண்டு போய் மிரண்டு போய் ஓடி வந்துட்டல்ல, நீ தான் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கிய, அதனால ஒன்னு சரி பண்ணலாம் தான் நீங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்றா. அதோட வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கொஞ்ச நேரத்துலயே எக்கச்சக்கமா குடிச்சிட்டு ஒளறிட்டு இருக்கா. சேச்சே சான்ஸே இல்லை, நான் வந்து என் புருஷனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன், அவன் தான் என் புருஷன் அப்படின்னும் போது அடியே அதான் அவனைய தள்ளி விட்டு ஓடி வந்திய, அப்புறம் என்ன நீ ரொம்ப வாயெல்லாம் பேசுற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி அசிங்கப்படுத்துறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினே ஹீரோக்கு ஃபோன் பண்றா. நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஆமா கொஞ்சமா தான் குடிச்சிருக்கேன், மத்தபடி நிறையெல்லாம் குடிக்கல, என் கூட ஒருத்தி இருக்கா, அவதான் கோடமா குடிக்கிறா, என்னை வந்து உங்களால கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கும் போது நீ எங்க இருக்கன்னு லொகேஷன் மட்டும் அனுப்பு, நான் வரேன், நீ வெளியிலலாம் வந்துடாத அப்படின்னு சொல்றான். ஹீரோ உள்ள வந்தா இவளுங்க 2 பேரும் செம்ம போதையில இருக்காளுங்க, சுத்தி பையனுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்து எவ்வளவு கடுப்பாகும். ஐயோ எல்லாம் ஏந்து ஓடுங்க, என் புருஷன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. எல்லாரும் அங்கிருந்து வேக வேகமா வெளியில போயிடுறானுங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, இத்தனை ஃபிகர்ல இப்ப வர ஃபிகர் தான் செம ஃபிகரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் கொன்றுவன் பார்த்துக்கோ, உன் கண்ணுக்கண்ணெல்லாம் நோண்டிடுவேன், அவன் என் புருஷன் அப்படின்னு சொல்றா. ஐயோ நீங்களா, சல்யூட் சார், கிளம்புற சார், பாய் சார் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி அங்கிருந்து ரயில் இன்ஜின் மாதிரி சரன்னு ஓடிடுறா. இவதான் ஃபுல் போதையில இருக்காளே. வந்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சி என் செல்ல குட்டி, என் அம்மு குட்டி, என் பூஜு குட்டின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு காலேஜ் டைம்ல காலேஜை கட்ட அடிச்சுட்டு நைட் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவளுங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. அப்ப ஹீரோ கண்டுபிடிச்சு போய் கேட்டிருப்பான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்பவே வேணும்னே கிஸ் பண்ணிருப்பா போதையில. அதுதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அடியே குடிகாரி, நீ குடிச்சின்னா இப்படிதான் எல்லாரையும் கிஸ் பண்ணுவியா அப்படின்னு யோசிக்கிறான். அதையே கேட்டுறான், இப்படிதான் பண்ணுவியா நீ போதையில இருக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல 2 பேர்கிட்ட தான். 2 பேரா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். யார் அது? ஒன்று நீங்க, இன்னும் என்னோட ஃப்ரெண்டு, மற்றபடி நான் வேற யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ன பிறகுதான் நிம்மதியாகுது. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறான். ஹேங் ஓவர் சூப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஐயோ நானே குடிச்சுக்கிறேன்னும் போது மரியாதையா இதை குடி, நீ நைட்டு என்ன பண்ண டார்ச்சரே போதும் அப்படின்னு சொல்றான். நேற்று நைட்டு நீ என்னெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆரம்பிக்கும் போது ஐயோ சார், தயவு செஞ்சு அதை விட்டுருங்க, தயவு செஞ்சு அதை எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க, அதை பத்தியே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வாய மூடிடுறா. இனிமே நைட் கிளப் அது இதுன்னு போயிட்டு எதனா பையனுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க, குடிச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறோம். ஐயோ வெளியில யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா இவரோட பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு அவருக்கு தான் அசிங்கம் இல்ல, அதனாலதான் அவர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா இவ. 2 பேருமே கிச்சன்ல இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி எண்ணெய் கடாய் வந்துட்டு தவறி கொட்டிடுது. ஆனா கரெக்டா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சிட்டு ஹீரோ வந்து அவனோட கையை காமிச்சிடுறான். அதனால ஹீரோவோட கையில பூராவும் எண்ணெய் ஊத்திடுது. ஹீரோவோட கையெல்லாம் பயங்கரமாவே டேமேஜ் ஆயிடுது. அவனுக்கு வந்து செம்மையான ஒரு பெயினும் எடுக்குது. ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. எல்லாம் என்னாலதான் இல்ல, நான் தான் ஒழுங்கா கேர்ஃபுல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. பரவாயில்ல, சரியாகிற வரைக்கும் எனக்கு இந்த கையாணி இருந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண, அது போதும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதே நேரத்துக்கு கசின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக இன்னமும் இப்படி இருக்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தியா, இல்ல நீயாவது ரிங்கு போட்டியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நீ தான் எல்லா டைமும் வேஸ்ட் பண்றன்னும் போது கரெக்டா, இதுக்கு தாண்டா உன்னை என் கூடயே வச்சுட்டு இருக்கேன், ரிங்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் யோசிக்கிறான். அதுக்கு அவன் கசின் என்ன சொல்றான்னா, அதை விடவும் நீயே ஒரு ரிங்கை டிசைன் பண்ண, அப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்னமும் அதனால இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்காக நைட்டு திட்டத்தனமா ஹீரோயினோட ரூம்க்கு போயிட்டு அவளோட கையோட அளவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோ இல்லாத நேரத்துக்கு ஹீரோயினோட மாமங்காரன் அங்க வந்துடுறான். அவன் என்ன பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், 5 லட்சம் ரூபாய் எனக்கு தர்றதான் தான். அவனை நீ அடிச்சு துரத்திட்டு யாரையோ கூட்டிட்டு போயிட்டு இப்ப எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி குடும்பம் நடத்திட்டு இருக்க. எனக்கு 1 மில்லியன் நீ காசு கொடுத்துரு, இல்ல உன் புருஷன்கிட்ட வாங்கி கொடுத்துரு, நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் போயிட்டே இருப்பேன், நான் உன்னை வந்து கூட பார்க்க மாட்டேன். இதுவே வந்து நீ எனக்கு காசு தர மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணினா உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னையும் சரி உன் புருஷனையும் சரி, நீங்க எங்க போனாலும் உங்களை துரத்தி வந்து நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நைட்டு என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வர நேரத்துக்கு ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவன் பாக்குறான், என்ன
என்ன ஆச்சு, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க, உனக்கு எதுனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு எதையும் சொல்ல மாட்றா. ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி ஓகே உனக்கு அழணும்னா மனசு விட்டு அழுதுரு அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ கூட இருந்தா தானே ஹீரோக்கு வந்துட்டு பிரச்சனை, சொல்லாம கொல்லாம ஹீரோ விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றான்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா நைட்டு கிளம்புறா. எல்லாத்தையும் கீழே போட்டு கொட்டிடுறா. சவுண்டு வேற கொடுத்துடுறாளா. ஐயோ எதையுமே என்னால ஒழுங்கா பண்ண முடியல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோவே வந்து எடுத்து கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் யோசிக்கிறா, இப்போதான் இவன் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இதுதான் ஆச்சு, இனிமேல் நான் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து தனியாக போயிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து தொல்லை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா என்னால் உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னும் போது மரியாதை ரூமுக்கு போய் படு, நான் உன்னை போக சொல்லவே இல்லையே, இன்னும் நம்மளோட அக்ரிமெண்ட் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். மறுநாள் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட மாமங்காரனை போய் பார்க்குறான். அவ்வளோதான், அவன் கையெல்லாம் முறுக்கிட்டு, உனக்கு காசு தானே வேணும், காசு கொடுத்துட்றேன், ஆனால் உன் கையும் காலையும் நான் உடைச்சிருவேன், சின்ன வயசுலேருந்து அவளை அடிச்சே டார்ச்சர் பண்ணியிருக்க போல இருக்கே, நீ உன்னை சும்மா விடுவேன்னா என்ன, அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆளுங்களை கூப்பிட்டு விட்டுட்டு அவன் போயிடுறான். அவ்வளோதான், எல்லாரும் சேர்ந்து அவனை மிதிச்சு எடுத்துடுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு தான் கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் அந்தளவுக்கு சேஃப்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு புதுசாக வேற ஒரு வீடை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். இந்த வீடு செம்ம பெருசாக இருக்குது, எப்படி இந்த வீடு இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய வீடு வச்சிருக்காரு போல, அதனால அவருக்கு காசெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அதனால அவர் கம்மி ரேட்டுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு நமக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹவுஸ் ஓனர் வேற யாரும் இல்லை, கசின் தான். ஆக்சுவலி இது நம்ம ஹீரோவோட வீடு தான், இவங்க சும்மா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, எனக்கு வந்து காசெல்லாம் முக்கியம் இல்லை, இங்கே இருக்க கப்பல் வந்துட்டு ரொம்ப லவ்வபுளான கப்பலாக இருக்கணும், இங்கே ஃபுல்லாக வந்து அவங்க லவ்வால் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியமே தவிர மற்றபடி எனக்கு காசு முக்கியம் இல்லைன்னும் போது, ஐயோ நாங்கெல்லாம் பயங்கர லவ்வபிள் கப்பலுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்லையே, பார்க்கும் போது அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இப்போ தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவ கன்னத்துல கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ தற்செயலா திரும்பிடுறான். ஐயோ இவனை வேற நம்ம கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் அப்பாடா நம்மளால ஏதோ அண்ணன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு சந்தோஷம். அடி ஓவர் ஆக்ட் பண்ணி போட்டு கொடுத்துடாம மரியாதையாக கிளம்புறா இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை ஹீரோக்கு வந்துட்டு உன் மேல லவ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது, இல்லைன்னா அவன் ஏன் இவ்வளோ விஷயம் பண்ணணும், உனக்காக போய் சண்டை போடுறான், அவங்க மாமா கிட்ட காசு கொடுக்குறான், அதுக்கப்புறம் உனக்காக சேஃப்டிக்காக ஒரு நல்ல வீடு பார்த்துருக்கான் அப்படின்னும் போது, இல்லடி எனக்கு தெரிஞ்சு அவர் வேற யாரையும் லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்தது, அந்த ஃபோட்டோவை என்னால் பார்க்க முடியல அப்படின்றா. அதுக்கு உடனே ஃப்ரெண்டு, அவ்வளோதானே ஒரே வீடு தானேடி, அங்கே நீயே போய் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேருமே மாஞ்சி தேடுறானுங்க, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. என்னடி பண்ணுறது, ஃபோட்டோவை கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறா. அவனை உனக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் நீயே வந்து அவன்கிட்ட லவ்வை மட்டும் சொல்லிடக்கூடாது, அதை மட்டும் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் பார்த்துக்க. ஆனால் அவன் வந்து உன்னை எதனா ஏமாற்றணும், இல்லை அவன் ஏதாவது வேறு எதனா அஃபேர் வச்சுருந்தான், அவனை நான் வந்து கொல்லாமல் விட மாட்டேன், அவன் கால கையெல்லாம் உடச்சி போட்டுருவேன், என் ஃப்ரெண்டை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். யார் கையை காலை உடைக்க போகிறீங்க, என் கையை காலையா அப்படின்னு கேட்குறான். ஃப்ரெண்டுக்காரி விடு ஜூட் அப்படின்னு ஓடிடுறா. இவ தான் மாட்டிக்கிறா. ஐயோ நாங்கள் தெரியாமல் பேசியிருந்துட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, ஜாலியாக பேசுறதுக்கு ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. ஹீரோயின் அவள் மனசில் இருக்கிறத கேட்குறா. நீங்கள் யாருன்னா லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக வந்து ஃபோன் கால் வந்துடுது. முக்கியமான கால், இதை நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிடுறான். பார்த்தா ஹீரோவோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஹீரோயின் தான் கூட இருந்து பார்த்துக்கிறா. ஹீரோவால் வர முடியாமல் போயிடுது. அவன் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லி வெளியில் போயிடுறான். இப்போ தான் லீனான்னு சொல்லிட்டு நமக்கு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஃபியான்சி, அதாவது மாமா பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே இவங்க ரெண்டு பேரையும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினை பார்த்த உடனே அவ செம கடுப்பாயிடுறா. ரெண்டு பேரும் நான் தான் தாத்தாவை பார்த்துப்பேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, ஹீரோ ஊர்லேருந்து வர வரைக்கும் என்னதான் அவன் பார்த்துக்க சொல்லியிருக்கான், அதனால நான் தான் பார்த்துக்குவேன், நான் வந்து இல்லைன்னா அவனோட பேச்சை மீறின மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, இப்போ அவர் மயக்கத்தில் இருக்காரு, அவர் முழிச்ச உடனே அவருக்கு தண்ணியை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலாக அவர் வந்து மயக்க
தூக்கத்துலேருந்து முழிச்ச உடனே தண்ணி அப்படி கொடுக்கக்கூடாது போல, வேணும்னே ஹீரோயினை சிக்க வைக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறா. ஹீரோயின் எழுந்த உடனே தாத்தாக்கு தண்ணி கொடுக்குறா. தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு குளிர் ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவ்வளோதான், தாத்தா என்ன ஆக போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்கும் போது வேணும்னே வந்துட்டு இந்த பொண்ணு மறுபடியும் உள்ள வரா. டாக்டர், நீ என்ன பண்ண? அவர் எழுந்தவொடனே அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டியா? போச்சு, அவ்வளோதான், அவருக்கு என்ன ஆகுமே தெரியல, மரியாதையை தள்ளி போயிங்க இருந்து அப்படின்னு சொல்றா. நீங்க தானே வந்து கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு ஹீரோயினை பேச கூட அவ விட மாட்டா. என்ன சொல்ற? நீ தானே அவர் எழுந்தவொடனே தண்ணி கொடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனேன், அதுதானே நான் பண்ணேன், நான் வேற எதையும் பண்ணலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மரியாதையை இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு திட்டிடுறா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த டாக்டர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, தாத்தாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உன்னோட ஒய்ஃப் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா, அவ கொஞ்சம் கூட அறிவே இல்லாம தண்ணி கொடுத்துட்டா எழுந்த உடனே, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை, இப்ப கூட தாத்தாவை தொல்லை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் அவளை பிடிச்சி வெளியில கடாசிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப தாத்தா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கறான். அவருக்கு ஒண்ணும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தனியாக தண்ணி அடிச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கா. தாத்தா, நான் வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்ணலை, அதுவும் அவன் ஊரில் இல்லாத நேரம் அவன் உங்களை என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனான், நான் இப்படி பண்ணிடுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. பார்த்தா ஹீரோ வந்து ஊர்லேருந்து திரும்பி வந்துடுறான் போல. இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஹாலுசினேஷனில் இவளுக்கு இவன் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிறா. வேற மாதிரி எனக்கு உன் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பாரு நீ இல்லாதப்ப கூட நீ என் பக்கத்துலேயே இருக்க மாதிரி எனக்கு இலூஷன்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து சொல்கிறான், இல்லை நான் உண்மையாக தான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட இவளுக்கு அதெல்லாம் காதில் விழல. எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது, என்னை நம்பி நீ ஒரு வேலை கொடுத்துட்டு போனேன், அந்த வேலையை கூட என்னால் ஒருபடியாக செய்ய முடியல, இந்த அளவு தான் நான், இந்த அழகில் நான் எங்கேருந்து உன் கூட குடும்பம் நடத்துறது அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, தாத்தா என்ன நடந்தது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, என்னது இது இல்யூஷன் வந்துட்டு நமக்கு பதிலெல்லாம் சொல்லுது, ஒருவேளை இது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்னவா இருந்தாலும் சரி, இது கண்டிப்பா கனவா தான் இருக்கும், ஒருவேளை நான் கண்ணு திறந்து முழிச்சுக்கிட்டே வந்து கனவு காண்றேன் போல, சரி கனவுல தானே அப்படின்னு சொல்லி மேலே ஏறி உட்காந்துக்கிறா. உட்காந்துக்கிட்டு இவனை அம்மு குட்டி செல்ல குட்டி பொம்மை குட்டின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறா. ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இது பாரு, எதுனா ஒன்று சொல்லணும்னா நான் தான் ஒன்று சொல்லணும், நீ எதுக்காக அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுற, நீ அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஃபுல் போதையில் ஹீரோவை ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ வந்து நகர்ந்துடுறான். இல்லை நீ பயங்கரமாக போதையில் இருக்க, நான் இந்த டைமுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும், தயவு செஞ்சு வேணாம் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறான். அப்பனா உனக்கு கொஞ்சம் கூட என்னை பிடிக்கவே இல்லைல்ல, அதனால தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுறல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறான். இவன் ஐயோ நாளைக்கு காலையில் எந்த ஒரு விஷயமும் உனக்கு ஞாபகம் கூட இருக்காது, அந்த டைமில் நான் வந்து இப்போ உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும், நானும் தெளிவாக இருக்கேன், என் மனசுக்கு இதெல்லாம் கரெக்டுன்னு தோணவே இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவே ஹீரோயினோட ரூமுக்கு கொண்டு போய் அவளை தூங்க சொல்கிறான். நீ வந்துட்டு டாக்டர் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, இந்த பாரு பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, நான் உண்மை சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல, நான் வந்து உண்மையாகவே அவளை லவ் எல்லாம் பண்ணலை, அவளை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், நாங்கள் க்ளோஸு, நாங்கள் 2 பேரும் கசின்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை நம்பணுன்னா நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் தூங்குற வரைக்கும் இங்கேயே என் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லி கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறா. மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போது இது எல்லாமே கனவு மாதிரி தான் இருக்குது. ஐயாச்சி என்ன கர்மண்டா இது, எதுக்கு நான் இப்படியெல்லாம் கனவு கண்டுறேன், ரொம்ப மோசமான மைண்ட் ஆயிடுச்சு என்னோட மைண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறா. தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தா நம்ம டாக்டரும் ஹீரோவும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண, எதுக்காக நீ அவகிட்ட இவ்வளோ ஆசை நடந்துக்கிட்ட இப்படின்னு எல்லாம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக தான் வந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு கேட்கவே இல்லை. என்னடா இது கேட்கவே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் வந்து ஹீரோயின் நின்றுட்டு இருக்கதை பார்த்துடுறா. உடனே அவ என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா வேணும்னே கால் தடிக்கி ஹீரோ மேல விழற மாதிரி விழறா. அது நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும் போது கட்டி பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. அது பார்த்த உடனே அவ செம்ம அப்செட் ஆயிடுறா. ஹீரோக்கு வந்தா அவனை தான் பிடிக்குது போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. வீட்டுக்கு வந்து ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா.
அந்த டைமுக்கு பார்த்தா தாத்தாவும் ஹீரோவும் நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னடா இது, ஹாஸ்பிட்டல்லேருந்து தாத்தா வந்துட்டாரு அப்படின்னும் போது, ஆமாம்மா நான் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக இங்கே தான் வந்தேன். நீ அன்னைக்கு அழுதுகிட்டே போனேன், ஆனால் என்னால் தான் எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒழுங்காக உங்களை பார்த்துக்காம போயிட்டேன், அதனால நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தனியாக போகிறேன்னு சொல்கிறா. வேண்டாமா, இவனையும் கூட்டிகிட்டு போ, நீ எதுக்கு தனியாக போகிற அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஹீரோவும் வரேன்னு சொல்கிறான். இவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு டாக்டர் தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா இவ. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போகிறேன் அப்படின்னு கோவமாக சொல்கிறா. ஹீரோயினும் கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக யாரோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. வேறு யாரும் இல்லை, இந்த மாமங்காரன் தான் பண்ணியிருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட புருஷன் எனக்கு காசு கொடுத்தது மட்டும் இல்லாம என் கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான், இது எல்லாமே அவன் உனக்காக தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல கோவப்பட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு உன்னை அடிச்சு காலை கை உடைச்சானா, எனக்காக ஹீரோ இவ்வளவு பண்ணிருக்கானா அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் உனக்கு இவன் தான் மாப்பிள்ள, புரியுதா? இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இவன் எனக்கு 2 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாய்லாந்துக்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆக போறான் அப்படின்னும் போது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. நீ என்னடி ஒத்துக்கிறது, நீ வருவ எங்க கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மயக்கடிக்க வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல டமால் டமால்னு சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா வெளியில போலாம் அப்படின்னு ட்ரை பண்ற போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா வெளி கதவு ஆட்டோமேட்டிக்கா பூட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, பூட்டிக்கிச்சுன்ன உடனே ஹீரோக்கு ஆல்ரெடி இருட்டு, இந்த பூட்டின இடம் அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும் இல்லையா. அவனுக்கு மறுபடியும் அந்த பயம், அந்த டென்ஷன் எல்லாம் வந்துடுது. ஹீரோயினும் ஹீரோவை கட்டி பிடிச்சி எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எங்கேயுமே போக மாட்டேன், பக்கத்துலயே தான் இருக்கேன், உனக்கு எதுவுமே ஆகாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னதான் நடந்தது அதையாவது எனக்கு சொல்ல, அப்பதானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல ஹீரோவை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை மிரட்டி காசு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காசெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை கைவிட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க தத்தெடுத்து வளர்த்த பையன் தான், சொந்த பையன் கிடையாது. அதனால ஹீரோக்கு சின்ன வயசுலயே அது மனசுல பதிஞ்சிடுச்சு. அதே நேரத்துக்கு அங்கே அந்த கிட்னாப்பரும் என்ன பண்ணியிருக்கான் ஹீரோவை அப்படின்னு பார்த்தா, உங்கள் அப்பா உனக்காக காசு கூட கொடுக்கல, நீ எல்லாம் என்னடா பணக்கார பையன், உன்னை நான் வச்சிருந்தாலும் யூஸ் இல்லை, உன்னை கொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஹீரோ இங்கே அது எல்லாமே ஞாபகம் வந்ததும் பெரிய சுத்தியை எடுத்து கதவு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் கதவு ஓப்பன் ஆன பாடு இல்லை. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறதுக்காக கசன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் இதை பார்த்த உடனே, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கதவு திறக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ தான் கேட்குறான், என்னது அண்ணனா, அண்ணன் தானே நீ சொன்ன, தப்பான நேரத்தில் வந்துட்டேன் அண்ணன் தானே சொன்னேன் அப்படின்ற போது, அண்ணா நான் சொன்னேன் அப்படியே அவங்க காதில் விழுந்தது, சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு இவன் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ, அட பாவி போட்டு கொடுத்துட்டடா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே கசன் சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்க, இது எந்த இடம், என்னோட வீடு இருக்க பக்கத்துலேயே இருக்க கார் பார்க்கிங் தானே, நான் வந்துட்டு இங்கே என்னோட டெனண்ட்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு சேஃப்டி இருக்கணும்னு நினைக்கிறவன், அதனால சிசிடிவி கேமராலாம் வச்சுருந்தேன், அதை பார்த்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் வேக வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் பார்த்தியா எவ்வளோ ஒரு நல்ல வீடு நான் பார்த்து உன்னை வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் வந்த, புரியுதா, நீங்களே குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் அரைகுறையா டவுட் வந்துடுது. வீட்டுக்கு போனோடனே ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக அந்த ஆள் வந்து பாதிலேயே கெடுத்துட்டான், எல்லாத்தையும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பாதிலேயே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். ஐயோ எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா. நைட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு ஒரே மைண்டாகவே சரியில்லை, பயமாக இருக்குது, இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உங்களை தூங்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் தயங்கிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே நீ வந்துட்டு சைலண்ட்டாக கம்முன்னு படுத்து தூங்கணும், அப்போ ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அது போதும், நான் பார்த்து நல்ல பிள்ளை மாதிரி தூங்கிடுவான்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில் ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயின் எழுந்துடுறா. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே நீ க்யூட்டாக இருந்த, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போவும் நீ க்யூட்டாக இருக்க, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா டக்குன்னு ஹீரோ கண்ணை திறந்துடுறான். உனக்கு என்ன தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, அது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப க்யூட்டுன்னு வேற சொல்லிட்ட,
எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி படுத்துக்கிறா. இந்த ஹீரோவோட மறுப்பண்ண இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பாட்டி கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கறா. அவங்களுமே ஹீரோவை கூப்பிடுறாங்க. என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுறாங்க. இவங்க இங்க வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடுது இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக பாட்டி என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். ஐயோ அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்க உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இதை பாரு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, என்னை தொட்டு பேசாத அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்லைன்னு நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். நான் தனியாக தான் வளர்ந்தேன், இப்போவும் நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால நான் அவள் கூட தான் குடும்பம் நடத்த போகிறேன். என்னோடய லைஃப்பை முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யாருமே கிடையாது எனக்கு. அதனால தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வேணும்னே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்ன இவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்துடுறான். ஐயோ இந்த கேள்வியோட அட்டகாசம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறான். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டியில பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அங்க போய் நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன்ல உனக்கு வேலை கிடைச்சிடும், நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதனால ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ட்ராப்பு, இது எல்லாமே போய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லி தான் இப்படி ஹீரோயினை வர வைக்க சொல்லியிருக்காங்க. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே அந்த விஷயம் தெரியாது, அவளுமே தெரியாம தான் இந்த விஷயத்த பண்ணிட்டா. ஹீரோயினுக்கு பாவம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோவுக்கும் டாக்டருக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேருமே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. பார்த்த உடனே ஹீரோயின் ஒடிஞ்சு போயிடுறா. இதை பார்த்த உடனே ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஓடிடுறா. ஆனா ஹீரோயின் ஓடுறது ஹீரோ பார்த்துறான். ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போறான். நீங்க எங்க போறீங்க, பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டியோட ஆக்டிங்கும் சரி உன்னோட ஆக்டிங்கும் சரி, நான் எதுக்காக தெரியுமா இந்த ஸ்டேஜில் வந்து நின்னேன், இங்க வந்து உனக்கு நான் நோ சொன்னேன் அப்படின்னாதான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரை நீ பண்ண மாட்ட, நீ அசிங்கப்படுவ, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி நீ இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவளை நான் கல்யாணம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ கொஞ்சம் தொலைவு நடந்து போகும்போது ஹீரோயினை தேடிக்கிட்டே போறான். அப்பதான் ஹீரோக்கு கொஞ்சமா மயக்கமா வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்கா பிளான் அப்படின்னு பார்த்தா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்கும் போது அவன் குடிச்ச ட்ரிங்க்ல எதையோ கலந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எங்க போறான் அப்படின்னு தேடிக்கிட்டு தான் போறா. இவன் கஷ்டப்பட்டு போய் ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின் என்னை விட மரியாதையா அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளு, இப்போதைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அங்க பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்க்கு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அவ வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உண்மையா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது, அவள் வந்துட்டு எனக்கு ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துட்டா, அதனால தான் நான் கொஞ்ச நேரம் சுயநினைவே இல்லாம ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோ மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். எனக்கு மெடிசன் வேணும், இந்த மாதிரி நான் ட்ரக் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை எல்லாத்தையுமே கேட்குறா. அப்பனா உள்ள எதுவுமே நடக்கல அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. உள்ள ஹீரோயின் இருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்குள்ளேயே அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆளை அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயினை ரேப் பண்றதுக்காக வேற ஒருத்தனை ஹீரோயினோட ரூம்க்கு அனுப்பிடுறா. ஹீரோ அங்க இருந்து போனா இல்லையா, அவன் ஹீரோயினை தனியா விட்டுட்டு போனது மனசு கேட்காம மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா இந்த டாக்டர் இங்கேயே வாசல்ல நின்றுட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இங்க வந்து திரும்பவும், நீ கிளம்பு வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லி ஹீரோவா அங்க இருந்து அனுப்புறதுலயே குறியா இருக்கா. மரியாதையா சொல்லு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள சவுண்டு கேக்குது. வேகமா உள்ள வந்து பாக்குறான். இவன் மட்டும்தான் இருக்கா. ஹீரோயினை காணும். ஹீரோயின் எங்கடா அப்படின்னு கேட்கும் போது, ஜன்னல் வழியா அவ கீழே எகிரி குச்சி போயிட்டா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, இதெல்லாம் அவ சொன்னதுனாலதான் செஞ்சேன்னு டாக்டரை போட்டு கொடுத்துட்றான். செமையா கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, இவளையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நானும் பொம்பளை ஆச்சுன்னு இவ்வளவு நேரமா உன் மேல கை வைக்காம இருந்ததுனாலதான் உனக்கு இவ்வளவு திமிராயிடுச்சு அப்படின்னு மேல இருந்து குதிச்சு போனா இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு காலில் எல்லாம் பயங்கர அடி.
நடந்து போனவ அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அப்போ இப்போதான் யோகன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட காலேஜில் கூட ஒன்றா படித்தவன். இவங்க 2 பேருக்குமே ஹீரோயினுக்கும் சரி யோகனுக்கும் சரி 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் க்ரஷ் லைட்டா இருந்திருக்கு. ஆனா இவங்க லவ் எல்லாம் பண்ணது கிடையாது. அதோட மறுநாள் காலையில தான் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறா ஹீரோயின். கண் முழிச்சு பார்த்த உடனே நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும் போது நான் அந்த சைடா காரை பார்க் பண்ணலான்னு வந்தா நீ அங்க பார்க்கான சரின்னு ஒண்ணு கொண்டு நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேருமே அவங்களோட காலேஜ் டேஸை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடிங்க யார்டா நீ ஏன் பொண்டாட்டியை தொட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இருக்கான். உள்ள வந்த உடனேயே ஹீரோயின் ஐயோ இவன் வேற பார்த்துட்டானா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. என்னது உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு இவன் கேட்டு ஷாக் ஆகுறான். ஆமா அவ என்னோட ஒய்ஃப் தான், ஃபேமிலி விஷயமா நாங்க கொஞ்சம் பேசணும், நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவனும் சரி ஓகே நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். ஹீரோ ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது அவன் என்ன பண்ணணும்னு நினைச்சான், எதுக்காக அந்த ஸ்டேஜ்ல நின்னான் அவ கூட அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றான். ஆனா ஹீரோயினால இதெல்லாம் நம்பவே முடியல. சொல்றது எல்லாத்தையும் நான் எப்படி நம்புறது, நான் எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னும் போது நான் உன்னை ஒருத்தியை தான் காதலிக்கிறேன், நீ ஒருத்தி மட்டும்தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. எடே விடுறா, நான் உன்னை எப்படி ப்ரூவ் பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து அனுப்பிடுறான். அவன் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அங்கிருந்து போயிடுறான். அதோட மறுநாள் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நர்ஸோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்க வந்துடுறான். இல்ல வீல் சேர் எல்லாம் வேண்டாம் நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ற ஹீரோயின். அதெல்லாம் முடியாதுங்க, இது எங்களோட டியூட்டி, நீங்க உட்காந்து தான் ஆகணும், நான் தான் உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி சேர்ல கம்பல் பண்ணி உட்கார வச்சிடறான். இங்க யோகனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு திருன்னு முயற்சிக்கிட்டு இருக்கான். ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு நீங்களாம் வரக்கூடாது சார், நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃப்ரெண்டுக்காரனை இங்கேயே நிக்க வச்சுட்டு ஹீரோயினை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு முதலே தெரியும். கொஞ்சம் தொலைவு வந்த உடனே வேகமா எழுந்து அவனோட மாஸ்கை கழட்டி விட்டுறா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் எதுக்கு அவன் மானத்தை வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, நான் என்னை தனியா விடு கொஞ்ச நாளுக்குன்னு தான் சொன்னேன் இல்லையா, திரும்ப எதுக்காக டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு திட்டுறா. நீ உடம்பு முடியாம இருக்க, என்னால நிம்மதியா இருக்க முடியல, உன் பக்கத்துலயே இருந்து என்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானே என்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் நொண்டிக்கிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. இப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, இதை பாருடி எனக்கு ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தது, அது வேணும்னு உன்னையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணியிருப்பாங்களோ ஹீரோ சொல்ற மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது, நீ எதுக்கும் அவரை கூப்பிட்டு பேசிப்பாரு, எதுக்கு நீ பேசி ஒரு முடிவுக்கு வராம அவரை அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினுக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஹீரோக்கும் நைட்டு வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிடுறா. நைட்டு ஹீரோ தான் வீட்டுக்கு வந்துட்டான்னு ஆசையா கதவு திறக்கிறா. வேற யாரோ ஒருத்தர் வராரு. இவர் யாரு என்ன அப்படின்னு தெரியல. அவர் வந்த உடனேயே நீங்க இந்த வீட்டை உங்க பேர்ல வாங்கியிருக்கீங்க இல்லையா மேடம், எங்களோட இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு வருது இந்த இடத்த வாங்கினதுக்காக அப்படின்னு சொல்லும் போது என்னது நானா, இல்லைங்க நான் இந்த இடத்துக்கு ஓனர் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட பேரெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவளோட பேர்ல தான் அந்த வீடு வாங்கியிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, யார் வாங்கினா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோ தான் வாங்கியிருக்கான் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிய வருது. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சா இல்லையா, இருந்தாலும் போகாம பயந்துகிட்டு இங்க கசன் கூடயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சார் நீங்க டிசைன் பண்ணி ஆர்டர் பண்ணீங்க இல்லையா, அந்த ரிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது பாரு நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற, நீ இவ்வளோலாம் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் அதிகம், வேற எவனா டக்குன்னு உஷார் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோட ரூம்ல ஹீரோயின் ஒரு போட்டோவை பார்த்திருப்பா, பேக் சைடை மட்டும் பார்த்திருப்பா, ஃப்ரண்ட்ல யாரோட போட்டோன்றது பார்த்துருக்க மாட்டா. ஹீரோ புடுங்கிட்டு இருப்பான். அந்த போட்டோவை இப்போ உள்ள போய் பார்க்கறா. பார்த்தா அந்த போட்டோல ஹீரோயின் தான் இருக்கான்றது தெரிஞ்ச உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பனா இவன் இத்தனை வருஷமா என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆயிடுறா ஹீரோயின். அதே நேரத்துக்கு ஹீரோவோட ஆபீஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த டாக்டர் பொம்பளை என்ன பண்றான்னா கன்னை எடுத்துட்டு வந்துடுறா. இதை பாரு
உன்னை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் என் சொத்துல பங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னை உயிரை வாங்குறான். நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும். எனக்கு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. இன்னைக்கே நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாருங்க, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பொண்ணு எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? அவளை விடுங்க அப்படின்னு சொல்லி கசன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. நீங்க இவனை சம்மதிக்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோவோட லவ் மேட்ரு தெரிஞ்ச உடனே ஹீரோவை பார்க்கணும்னு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஐயோ, இவ எதுக்காக இந்த டைம்க்கு இங்க வந்தா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறா. இவ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லதா போச்சு, நீங்க 2 பேருமே இங்கே இருக்கீங்க இல்லையா, நீங்க டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவ சைன் போட்டுறா. ஹீரோ சைன் போடுறதுக்காக கிட்ட வரான். அந்த டைம்க்கு ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறால. அவ கையில வச்சிருக்க கன்னை ஹீரோ தட்டி விட்டுறான். என்ன ஆனாலும் சரி, இவளை கொல்லாம மட்டும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கத்தி வேற வச்சிருக்கா போல. அந்த கத்தியை எடுத்து ஹீரோயினை குத்தத்துக்கு போறா. அப்ப ஹீரோ அந்த கத்தி அப்படியே பிடிச்சிடுறான். ஒன்னும் பண்ண முடியலன்றதுனால கடைசியா காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, எங்க அப்பங்காரன் என்ன டார்ச்சர் பண்றான், என்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்றான், உன்னை கல்யாணம் பண்ணலனா அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. இது பாரு, நான் உன் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை, நீ என்னோட டைப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் 7 வருஷமா அவளை லவ் பண்ணி இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் அவ கூட நிம்மதியாக நல்ல ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக இதுக்காக நான் கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். போலீஸ் அவளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ இவ வேற இந்த பேப்பரில் சைன் போட்டு வச்சிருக்கா, நம்ம சைனை வேற கேட்டுற போறா அப்படின்னு சொல்லி அவசரமாக அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து சைனை போட்டதெல்லாம் கிழிச்சிடறான். இப்போ அப்பட்டமா ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது. 2 பேரும் ஒன்னா இருந்தானுங்க இல்லையா, அப்பனா இது எல்லாமே டிராமா. அந்த வீடே இப்போ என் பேர்ல தான் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது, ஐயோ அண்ணா நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா பண்றது, எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு, இப்போ வேற வழியே இல்லை, எல்லாம் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. எதுவும் தேவையில்லை, வாயை திறந்தா போய் தான், உனக்குள்ள ஏதாவது ஒரு உண்மை இருக்காடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கிங்காங் நடந்து போற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அவன் கையெல்லாம் அடிபட்டு இருக்கு இல்லையா, மனசு கேட்காம ஹீரோயினை மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ எல்லா உண்மையும் சொல்றான். இதை பாரு, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், என்னால உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது, உன்னை என் கூடியே வச்சுக்கிறதுக்கு என்னால எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். அந்த தப்பை தவிர நான் வேற எதுவும் பண்ணல, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். வேகமா மருந்து போடுறா. ஆனா நீ எதுக்காக என்னை பாக்குறதுக்கு என்னை தேடி அங்க வந்த, நீ என்னை பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் இப்பதான் சொல்றா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, 7 வருஷமா நீ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். அப்பாடா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேஸ் பண்றானா. ஹீரோயின் விடுறா, மரியாதையா விடுறா, பொய் மேல போய் நீ இவ்வளோ போய் சொல்லிட்டல, கண்டிப்பா இப்போதைக்கு நீ என்னை தொடவே கூடாது, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மிதின்னு மிதிக்கிறா. சரி போ, எவ்வளவு நாள் தான் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஹீரோயின் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர. வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தர் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக நீங்க இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது, எனக்கு என்ன வேணுமா, எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இவன் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு போற. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. ஹீரோ தான் இவளுக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்து வச்சுட்டானே, அதனால இவன் என்ன பண்றானா, கழுத மாதிரி எட்டி உதைக்கிறான் அவனை. அவன் அவ்வளவுதான் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். யோகன் ஒளிஞ்சு நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கடைசி நேரத்துல அங்க என்ட்ரி கொடுக்குறான். என்ன ஆச்சு உனக்கு, நீ ஓகே தானே, அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல அவன் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுக்க வந்தான் அப்படின்னு சொல்றா. ஐயோ நான் லேட்டா வந்துட்டேன்னா சாரி அப்படின்னும் போது, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, எனக்கு நல்லாவே ஃபைட் எல்லாம் தெரியும், என் புருஷன் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யோகன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஹீரோவால உனக்கு நிம்மதியே இருக்காது, அவனுக்கு ரொம்ப ஆபத்தெல்லாம் இருக்கு, அந்த ஆபத்து எல்லாமே உனக்கு தான் வரும், உன்னதான் எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் நடத்துவாங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவனை விட்டு நீ பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. இது பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் டின்னர் டேட் ஹீரோ கூட போறா. அதுக்காக ஃப்ரெண்டு மேக்கப் போட்டு விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கேட்டதுக்கு, ஃப்ரெண்டு இந்த மாதிரி கதி ஆக்கி வச்சுட்டா, அவன் மண்டே பூரா நூடுல்ஸ் மண்டே ஆக்கி வச்சுட்டா. ஹீரோயின் ஜாலியா போயிட்டு இருக்கா, ஹீரோக்கு பிடிக்கும். ஆனா ரோட்ல
ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை செமையா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல எல்லாரும் பார்த்து சிரிச்ச உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஹீரோ கிட்ட இல்ல இன்னைக்கு நான் வரவே இல்லை டேட்டுக்கு, டேட் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எப்படி இருந்தாலுமே எனக்கு அழகா தான் தெரிவ, நீ அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக ரெடி ஆயிருக்க, நான் இதை போய் வேஸ்ட் பண்ணுவேன்னா என்ன, கண்டிப்பா இன்னைக்கு டேட் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். மறுநாள் யோகனை ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறான் ஹீரோ. அவன் வந்த உடனே மூஞ்சிலேயே குத்து விடுறான். யாரை கேட்டு நீ என் வீட்டாண்ட வந்த, முதல்ல எதுக்காக என் பொண்டாட்டி பின்னாடி சுத்துற, அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த ஆளை அரேஞ்ச் பண்ணியிருக்க வேவ் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, நான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த ஆளையும் நாங்க பிடிச்சிட்டோம், அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், என் பொண்டாட்டி கிட்ட நீ மூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி செம்ம திட்டுறான். ஆமா, நான் அவளை கரெக்ட் பண்ண தான் நினைக்கிறேன், உன்னால முடிஞ்சா நீ பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் பண்ணிக்கிறேன், யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு அவ அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு யோகன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். ஹீரோயினும் டின்னருக்காக போறா. அங்க போன உடனே ஹீரோயின் கிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஹீரோ உனக்கு செட் ஆக மாட்டான், ஆனா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே செம்ம கடுப்பாயிடுது. அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட கசனும் கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்கள பார்த்த உடனே கசன் என்ன சொல்றான்னா, கிளைண்ட் எதிர்க்க எதுவும் அசிங்கம் பண்ணிடாத, நான் கிளைண்ட் எல்லாம் மேலே கூட்டிட்டு போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, எதனா பிரச்சனை நடந்தா மட்டும் அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் என்ன பண்றான்னா 4 டேபிள் தள்ளி போய் உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சுதான் நான் பழகினேன். ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் மேல எனக்கு க்ரஷ் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அது இப்ப கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்னோட புருஷனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, உன் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு உன் கூட இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எனக்கு தான், நான் உன்னை பார்த்துப்பேன், உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்னோட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஹீரோ பார்த்துட்டு சும்மாவா இருப்பான். வந்த உடனே அவன் கையை பிடிச்சி முறைக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய தொட்டு பேசியிருப்ப அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் என்ன சொல்ற, மரியாதையா வெளியில போ, அவன் கையை விடு, இங்க இருந்து நீ வெளியில போ, நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், வந்த உடனே நீ என்ன அடிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டி அங்க இருந்து அனுப்பிடுறா. ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில போயிடுறான். அவன் உன்னை எட கூடமா அடிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், நீ தயவு செஞ்சு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பவும் என் வீட்டு பக்கம் வந்துடாத, இல்ல நான் இருக்க பக்கம் கூட வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. வெளியில போன வாசல்லயே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன கோவமா கிளம்பி போன, எதுக்காக இங்கேயும் நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நக்கலா கேக்குறா. ஆமா, நீ தனியா வருவல்ல, அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ, என் மேல அவ்வளவு அக்கறையா, நான் திட்டினாலும் உனக்கு கவலை இல்லையா, அப்பயும் என் மேல அக்கறையா இருப்பியா அப்படின்னு கேட்கறா. இது பாரு, என்னதான் இருந்தாலும் இன்னொரு ஆம்பளை எதுக்கு என்ன இவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். நீ ஜெலஸ் ஆகிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்ன உடனே ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, இப்பதான் என்னோட லைஃப்லயே ஒரு சந்தோஷம் வந்தா மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றான். நான் எங்க போக போறேன், எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸியா ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து தரா. அடியே இது எதுக்குடி எனக்கு அப்படின்னு கேட்கும் போது, ஆமாண்டி நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, நீ எதுக்கும் லாக்கி போட்டு வர மாட்டேற, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கோ போதும் அப்படின்னு சொல்றா. ஐயோ சான்ஸே இல்லை, கண்டிப்பா நான் இதை போட்டுட்டு அவன் முன்னாடி நிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதுவும் என்கிட்ட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டே உள்ள வரான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளும் சேர்ந்து மறைச்சிடுறாங்க. அதோட மறுநாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ படிச்ச காலேஜுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் அங்கதானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. அந்த காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பழைய ஞாபகங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது, அவளுமே ஓகே சொல்லிடுறா. அதோட நைட்டு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு அவ ட்ரெஸ் எடுத்துட்டு வர மறந்துடுறா. ஹீரோ கிட்ட குரல் கொடுத்து, எனக்கு ஏதாவது ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேக்குறா. இவன் போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறான். பாத்தியா, இதெல்லாம் வேற இவ போடுவாளா, சரி ஓகே, அப்ப இதையும் ஏன் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு இவன் என்ன பண்றான்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றான்.
ஒரு வழியா ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறா. அதோட கரெக்டா 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதோடய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.